ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம ஊரில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி கொண்டு வர ஒரு அற்புதமான மூலிகை பற்றி தான் பேச போகிறோம். அந்த மூலிகை பேர் தான் நிலவேம்பு. ஆங்கிலத்தில் இதை கிங் ஆஃப் பிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. கசப்பாக இருக்கும், ஆனால் கசப்புக்குள்ளே இருக்கிற சக்தி தான் பெருசாக இருக்கும். நிலவேம்பு அப்படின்றது டெங்கு காய்ச்சலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பரவலாக பலருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகையாக மாறிக்கிட்டு இருக்கு. டெங்குக்கு பயன்படுத்துறதை தாண்டி இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்குங்க. உடல் முழுவதும் பல்வேறு ஆரோக்கியம் அளிக்கும் ஒரு மூலிகையாக இந்த நிலவேம்பு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நிலவேம்போட நன்மைகள் என்னென்ன, இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, இது யாரெல்லாம் பயன்படுத்தணும், யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி விரிவாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிலவேம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? சிறிய பச்சை இலைகளை கொண்டிருக்கும். அதில் வெள்ளை கலந்த சிறிய பூக்களும் இருக்கும். இந்திய பாரம்பரிய மருத்துவமான சித்தா ஆயுர்வேதத்தில் பரவலாக பயன்படுத்தப்படுற ஒரு அற்புத மருந்து செடி தான் இந்த நிலவேம்பு. கசப்பானது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உயிரோட சாட்சி இந்த நிலவேம்பு தான். ரொம்பவே ஈஸியாக நிலவேம்பு கஷாயத்தை தயாரிக்க முடியும். நிலவேம்பு கஷாய பொடியில் வெறும் நிலவேம்பு மட்டும் இருக்கிறது இல்லைங்க, அதோட வெட்டி வேர், கோரைக்கிழங்கு, கருப்பு மிளகு, இஞ்சி போன்ற பல்வேறு மூலிகைகள் சேர்க்கப்படுது. நிலவேம்பு அப்படின்றது ஒரு முக்கியமான மூலிகைங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது. இந்த மூலிகையானது பழங்காலம் முதலே சித்த மருத்துவத்தில் பயன்பாட்டில் இருந்திருக்கு. இது காய்ச்சல், தலைவலி, உடல் வலி மற்றும் சோர்வு ஆகிய பிரச்சனைகளை சரி செய்ய உதவியிருக்கு. டெங்கு மற்றும் கொரோனா போன்ற வைரஸ்களில் இருந்து விலகி இருக்க ஒரு நாளைக்கு 2 முறை 60 மில்லி நிலவேம்பு கஷாயத்தை குடிக்கலாம்னு கூறப்படுது. இந்த நிலவேம்பு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிபயோட்டிக் மற்றும் எக்ஸ்பெக்டோரண்டி மூலிகையாகும். இதில் அழற்சி எதிர்ப்பு, ஆக்சிஜனேற்றம், மலமிளக்கி தன்மை, இரத்த சர்க்கரையை குறைத்தல், செரிமானத்தை மேம்படுத்தல் போன்ற பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையான வழியில் அதிகரிக்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு உதவுற ஒரு பானமாக இந்த நிலவேம்பு கஷாயம் இருக்கும். இதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உயிரை பறிக்கிற அளவுக்கு கொடுமையான நோய்கள் சிலவற்றையும் கூட இந்த நிலவேம்பு கஷாயத்தின் மூலம் நல்லா கட்டுப்படுத்த முடியும். இரத்தத்தில் அதிகமான சர்க்கரை அளவு, மூட்டு வலி, கல்லீரல் நோய்கள் மற்றும் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய இது உதவுது. நிலவேம்பு இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவுதுங்க. இதனால் நீரிழிவு உள்ளவங்களுக்கு இது பயனுள்ளதாக அமையுது. இது புற்றுநோயை எதிர்த்து போராடவும் கல்லீரலோட நச்சுத்தன்மையை குறைக்கவும் உதவியாக இருக்குது. காய்ச்சல் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்குதுங்க. ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் ஆன்டி வைரஸ் பண்புகள் காரணமாக இது டெங்கு, டைஃபாய்டு, மலேரியா மற்றும் சிக்கன் குனியா உள்ளிட்ட அனைத்து வகையான காய்ச்சலையும் நிர்வகிக்க உதவுது. மூட்டு வலி, நிலவேம்பில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகளின் வளமான ஆதாரங்கள் காரணமாக மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க முடியும். மேலும் முடக்குவாதம் சரி செய்ய இது உதவியாக இருக்குது. நிலவேம்பு கஷாயம் அதோட ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் காரணமாக ரத்தத்தை சுத்திகரிக்க உதவுது. இதனால் ரத்தத்தில் இருந்து நச்சுக்களை இது வெளியேற்றுது. எனவே சருமத்தில் ஏற்படும் வெடிப்புகள் மற்றும் பிரச்சனைகளை சரி செய்து இது சருமத்திற்கு நன்மை பயக்குது. செரிமான சக்திக்கு பெயர் பெற்ற மூலிகையாக நிலவேம்பு இருக்குங்க. வாயு பிரச்சனைகள், மலச்சிக்கல், வீக்கம், புண்கள் மற்றும் வயிற்று வலி ஆகியவற்றை சரி செய்து குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் மலச்சிக்கலுக்கு இந்த நிலவேம்பு மிகச்சிறந்த மருந்தாக செயல்படுது. இதய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அபாயத்தை குறைக்குதுங்க. நிலவேம்பு இதய தசைகள் வலுப்படுத்துவதன் மூலம் இதயத்தை பாதுகாக்குது. மேலும் இது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதுங்க. உடலில் ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கொள்ள இது உதவி புரியுது. அதனால் ரத்தத்தில் அழுத்தத்தை குறைக்க முடியும். வாரத்தில் 2 நாட்கள் காலையில் டீக்கு பதிலாக இந்த நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறதால நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நல்ல சுவாச ஆரோக்கியத்திற்கு உதவும் மருந்தாக இந்த நிலவேம்பு இருக்குது. இதில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக ஆஸ்துமா பிரச்சனைகள், இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய இது உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நிலவேம்பு கஷாயமானது நம்ம உடலில் கிருமிகள் மற்றும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்குது. மேலும் நம்ம உடலில் ஏற்படும் காயங்களை குணப்படுத்த இது உதவியாக இருக்குது. இந்த நிலவேம்பு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நோய் வரவே வராது. காய்ச்சல், வைரஸ், பாக்டீரியா தாக்குதல்களை தடுக்க உதவுது. டெங்கு, ஃப்ளூ மாதிரியான பெரும் பிரச்சனைகளால் கூட இது பரிந்துரைக்கப்படுது. நிலவேம்பு கஷாயம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். சாதாரண சளி, காய்ச்சல் வந்தாலும் குடித்தா விரைவாக குணமாகிடும். உடல் சூட்டை குறைக்கவும் இது உதவியாக இருக்குது. கசப்பானது ஜீரணத்துக்கு நல்லது. அஜீரணம், வயிற்றுப்போக்கு, புழு பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லப்படுது. நிலவேம்பு லிவர் டானிக் மாதிரி வேலை செய்யுதுங்க. கல்லீரலை சுத்தமாக்கும். ஹெப்படைட்டிஸ் பிரச்சனையை தடுக்க உதவியாக இருக்குது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறன் இதுக்கு இருக்குது. பக்க விளைவு இல்லாமல் இயற்கையான முறையில் சர்க்கரையை குறைக்க இது உதவியாக இருக்கும். புண், சிரங்கு, காயம் இது எல்லாத்துக்குமே நிலவேம்பு பசை தடவினோன்னா விரைவாக ஆறிடும்.
உடம்புல உள்ள நச்சுக்களை நீக்கி தோலை சுத்தமாக்குது. ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின் மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருந்தாக இது இருக்குது. அழற்சியை குறைக்கக்கூடிய இயற்கை மருந்துன்னு கூட சொல்லலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சில பக்க விளைவுகள் இருக்குது. நிலவேம்பு நல்லது தானே? ஆமாங்க. ஆனால் எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டால் இல்லை. அதிகமாக எடுத்துக்கிட்டால் சில பிரச்சனைகள் வரும். கர்ப்பிணி மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தவிர்க்கணும். ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கிறவங்க பிரச்சனையை தரும். ஸோ கவனமாக இருக்கணும். அதிக அளவில் குடித்தா வயிற்றுப்போக்கு, வாந்தி ஏற்படும். நீண்ட நாட்கள் தொடர்ந்து குடிக்கக்கூடாது. மருத்துவரோட ஆலோசனை ரொம்பவே அவசியம். அப்படின்னா இதை எப்படி பயன்படுத்தலாம்? நிலவேம்பு கஷாயம் அதிகமாக பரவலாக குடிக்கப்படுற ஒரு ரெசிபி. நிலவேம்பு தூள் சூடான தண்ணீரில் கலந்து இதை குடிக்கலாம். நிலவேம்பு மாத்திரை சித்த வைத்தியங்களில் கிடைக்கும். நிலவேம்பு பசை வெளியில் தடவை பயன்படுத்தப்படுது. நம்மளோட வீட்லேயே எளிமையான முறையில் நிலவேம்பு கஷாயத்தை செய்ய முடியுங்க. இதுக்கு முதல்ல 10 கிராம் நிலவேம்பு கஷாய பொடியை எடுத்துக்கோங்க. அதை 240 மில்லி தண்ணீரில் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. பிறகு அதில் கஷாயத்தை மட்டும் வடிகட்டிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 முறை 60 மில்லி அளவில் இந்த கஷாயத்தை குடிக்கலாம். ஒவ்வொருவரோட வயதை பொறுத்து அவங்க பயன்படுத்துகிற நிலவேம்பு கஷாயத்தோட அளவு மாறுபடும். அதிகபட்சம் உணவுக்கு முன்பாக நிலவேம்பு கஷாயத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. பிறந்ததுலேருந்து 12 மாதம் வரை உள்ள குழந்தைங்களுக்கு 2.5 மில்லி முதல் 5 மில்லி வரை இதை குடிக்கலாம். 1லேருந்து 3 வயசு வரை இருக்கிறவங்க 5 மில்லி குடிக்கிறது நல்லது. 3லேருந்து 5 வயசு உள்ளவங்க 5 மில்லி முதல் 7 மில்லி வரை சாப்பிடலாம். 5லேருந்து 12 வயது வரை இருக்கிறவங்க 7 மில்லியிலேருந்து 15 மில்லி வரை குடிக்கலாம். 13லேருந்து 19 வரை இருக்கவங்க 30 மில்லி வரை குடிக்கலாம். 19லேருந்து 60 வயது வரை இருக்கவங்க 60 மில்லி வரை குடிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் 15லேருந்து 30 மில்லி வரை குடிக்கலாம். பாலூட்டும் தாய்மார்கள் 30 மில்லியிலேருந்து 60 மில்லி வரை குடிக்கலாம். ஒவ்வொரு வயதினரும் மேலே குறிப்பிட்ட அளவுக்கு சரியான அளவில் நிலவேம்பை பயன்படுத்தினாங்கன்னா அவங்களோட ஆரோக்கியத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இது பல நன்மைகளை கொண்டு இருக்குங்க. ஆனால் இந்த நிலவேம்பு மருந்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது ஆண் பெண் இருபாலருக்கும் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கூறப்படுது. எனவே உங்களுக்கு ஏற்கனவே உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் நிலவேம்பை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அறிவுரைப்படி இதை நடந்துக்கலாம். இந்த நிலவேம்பு ஒரு அற்புதமான மருந்துங்க. ஆனால் அளவுக்கு மீறினா அது நஞ்சு தான். அதனால் மருத்துவர் ஆலோசனையோடு பயன்படுத்தணும். நிலவேம்பை தினமும் வாழ்க்கையில் அளவோடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நோய் தொல்லைகள் வந்து தொந்தரவு செய்யவே மாட்டாங்க. இந்த நிலவேம்பு காய்ச்சலை குறைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, உடலில் ஏற்படுற தொட்டுக்களை குறைக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, உடல் நச்சுக்களை வெளியேற்றுது, உடலில் ஏற்படுற வீக்கத்தை குறைக்குது, ஜீரண மண்டலத்தை மேம்படுத்துது. இப்படி பல நன்மைகளை நமக்கு வழங்கிட்டுருக்கு. அப்படிப்பட்ட நிலவேம்பை எத்தனை பேர் பயன்படுத்துகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.